Good morning students. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டாபிக் பார்த்தீங்கன்னா செல் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் நியூக்ளியர் கேரக்டர்ஸ் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதாவது செல்லில் இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகளை பொறுத்தும் அதனுடைய உட்கருவினுடைய பண்புகளினுடைய அடிப்படையிலையும் செல்லை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸ், மீசோகேரியாட்ஸ் அண்டு யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்ஸ் நம்ம சொல்கிறோம். ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஆர்கானிசத்துலேயும் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்றது இருக்கும். ப்ரோ மீன்ஸ் நம்மளுக்கு ப்ரிமிட்டிவ்னு அர்த்தம், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேரியோ அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரோனா ப்ரிமிட்டிவ்னு அர்த்தம், கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசத்தில் ப்ரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கிறதுனால இந்த செல்லை வந்து நம்ம ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்கு மேம்பாடு அடையாத உட்கரு இருக்கக்கூடிய தாவரங்கள் நம்ம என்ன சொல்கிறாங்க, உட்கரு இருக்கக்கூடியதை ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா லைஸ் இந்த நியூக்ளியாய்டு ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாட் பவுண்ட் பை தி நியூக்ளியர் மெம்ப்ரேன், அதில் பார்த்தீங்கன்னா உட்கருவை சூழ்ந்து சவ்வுகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ஃபோர் நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை வந்து ப்ரிமிட்டிவ் டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் இந்த டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிஸ்டோன் புரோட்டீன் இல்லாமல் இருக்கும், வித்தவுட் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ப்ரோகேரியாட்ஸுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, ரிக்கெட்ஸியே அண்டு ஸ்பீரோசிட்டே அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீசோ அப்படின்னாவே மிடில்னு அர்த்தம், அதாவது ப்ரோனா ப்ரிமிட்டிவ், மீசோனா இடையில், அதாவது மீசோ அப்படின்னாவே சென்டர்னு நம்ம சொல்லலாம். கேரியோனா நம்மளுக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மீசோ கேரியாட்ஸ் அப்படின்றத வந்து 1966 டாட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஸ்ட்டு அவரோட சேர்ந்த அவங்க கோவொர்க்கர்ஸ் தான் ப்ரொப்போஸ் பண்ணாங்க இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆர்கானிசத்தில். அதுக்கு தான் மீசோ கேரியாட்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இந்த ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் சம் ஆஃப் தி கேரக்டர்ஸ் ஆஃப் போத் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்ஸ். நான் தான் மிடில்னு சொல்லியிருந்தேன் மீசோ அப்படின்னாவே. அப்போ ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேரக்டர் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதர் வேர்ட்ஸ் நம்மளுக்கு இதை மற்ற இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக இருக்கும் ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்டுங்கிறத நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். இதில் வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்கும், வித் நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக்கில் நியூக்ளியர் மெம்ப்ரேன் கிடையாது, நல்லா டெவலப் ஆகிருக்காது நியூக்ளியஸ்ன்னு சொன்னோம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஆர்கனைஸான நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்ப்ரேனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு இன்ட்டு குரோமோசோம். நம்மளுக்கு டிஎன்ஏ வந்து குரோமோசோம்ஸால் ஆர்கனைஸ் ஆகிருக்கும், ஆனால் அதுலேயும் இப்போ ஹிஸ்டோன் புரோட்டீன் நமக்கு இல்லைன்னு சொன்னோம். இதுலேயும் ஹிஸ்டோன் புரோட்டீன் காம்பனன்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ ஏமைட்டாசிஸ் சிமிலர் வித் ப்ரோகேரியாட்ஸ். இது எதில்னா ஏமைட்டாசிஸ் தான் நடக்கும். இது எதை ஒத்து காணப்படுதுன்னா ப்ரோகேரியாட்ஸை ஒத்து காணப்படுது. தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியர் மெம்ப்ரேனால் ஆயிருக்கும், அதே சமயத்தில் டிஎன்ஏவெல்லாம் குரோமோசோமெல்லாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாமே யூகேரியாட்டிக்கு பொருந்தும். ஆனால் அதில் வித்தவுட் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரோகேரியாட்டில் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த பண்புக்கு ஒத்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதை மீசோ கேரியாட்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லக்கூடியதில் நோக்டிலுக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதும் சம் பைட்டோ பிளாங்டான்ஸ் நீர் மிதவை வாழ் தாவரங்கள் என்னென்ன அப்படின்னா லைக் ஜிம்னோடியம், பெரிடினியம் அண்டு டைனோஃப்ளாஜெல்லேட். இது எல்லாமே நம்மளுக்கு மீசோ கேரியாட்டிக் இருக்கக்கூடிய ஆர்கானிசமாக சொல்கிறாங்க, உயிரினங்களாக நம்ம சொல்கிறோம். அதனால் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ் அப்படின்னாவே யூ மீன்ஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம், கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் நம்மளுக்கு உண்மையான நியூக்ளியஸ் இருக்கக்கூடியது எல்லா செல்லையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எதோட அசோசியேட் ஆகிருக்கும், ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் புரோட்டீனால் இல்லைன்னு சொல்லியிருக்கோம்.
ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிஸ்டோன் அப்படின்றதுனால ஃபார்ம் ஆகிருக்கும் குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் எல்லாமே எல்லா நுண்ணுறுப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபியூ ஆர்கனல்ஸ் மே ஹேவ் ரைசன் பை எண்டோசிம்பியாசிஸ். சில ஆர்கனல்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எண்டோசிம்பியாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல் லிவிங் இன்சைட் அனதர் செல். செல்லுக்கு உள்பக்கமாக மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா லிவிங்காக இருக்குது மற்ற செல்லுக்குள்ளார அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பியாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட், அதாவது செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட்டும் நம்மளுக்கு இதுக்கு நல்ல சப்போர்ட் தருது இந்த தியரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் தான். அதாவது இந்த ப்ரோகேரியாட்ஸ், மீசோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ் இதை மூணுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்திங்கனாவே உங்களுக்கு மோரார்லெஸ் எல்லா ஃபியூச்சருமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய செல் சைஸ் பார்க்கக்குள்ள நம்மளுக்கு இது எவ்வளோ இருக்குன்னா 1 to 5 மைக்ரோமீட்டர் இருக்குது. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 to 10 மைக்ரோமீட்டர் இருக்குது. இதில் 10 to 100 மைக்ரோமீட்டர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ரொம்ப செல் பெருசாக இருக்கிறது யூகேரியாட்ஸில், சின்னதாக இருக்கிறது ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நியூக்ளியர் கேரக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நியூக்ளியாய்டு அப்படின்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால் ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை அப்படின்னு ப்ரோகேரியாட்ஸில் ஆல்ரெடி சொன்னது தான். அதுவே மீசோகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் நம்மளுக்கு நியூக்ளியர் மெம்பரேனோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூகேரியாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும் வித் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ரெண்டுலேயுமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ட்ரூ நியூக்ளியஸ், இதில் சும்மா நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சர்க்குலர் ப்ரோகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ யூஸ்வலி சர்க்குலர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்காது. இதில் பொறுத்த வரைக்கும் மீதி ரெண்டுலேயுமே லீனியராக தான் இருக்கும், நீள் வாக்கில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்றது இதில் கிடையாது. யூகேரியாட்ஸில் ஹிஸ்டோன் புரோட்டீன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அடுத்தது இதில் ஆர்என்ஏவோ அல்லது புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. இதில் கப்புள்ஸ் இன் சைட்டோபிளாசம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் இன் சைட்டோபிளாசம். இதில் பார்த்திங்கன்னா சிமிலர் வித் யூகேரியாட்ஸ். இதில் எப்படி இருக்குன்னா யூகேரியாட்ஸுக்கு சிமிலராகவே இருக்கும். ஆர்என்ஏ சிந்தசிஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ். ஆர்என்ஏ எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா நியூக்ளியஸுக்கு உட்பகுதியில் உற்பத்தி ஆகுது. அல்லது புரோட்டீன் சிந்தசிஸ் இன் சைட்டோபிளாசம், புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைபோசோம். ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைபோசோமில் 2 விதமான அமைப்பு சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணை அலகுகளால் நம்மளுக்கு அதனுடைய அமைப்பு இருக்கும். ரைபோசோம் பற்றி அந்த செல்லுலார் ஆர்கனல்ஸ் பற்றி எல்லாமே கீழே நம்ம படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரைபோசோம் அப்படின்றதுல 2 விதமான கூறுகள். இதில் 50S, எஸ் மீன்ஸ் ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வெட்பர்க் அலகுக்கு தான் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே 50Sம் ப்ளஸ் 30Sம் சேர்ந்துருக்கும் ப்ரோகேரியாட்ஸில். அதுவே யூகேரியாட்ஸில் மீசோகேரியாட்டில் 60S ப்ளஸ் 40S இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதுவே யூகேரியாட்டில் 60S ப்ளஸ் 40S இருக்கும். இதுவும் நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, ரைபோசோம்னுடைய இது என்ன இருக்குதுன்னு. ஆர்கனல்ஸ் பொறுத்த வரைக்கும், செல்லுலார் ஆர்கனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் ப்ரோகேரியாட்னாவே நம்மளுக்கு டெவலப் ஆகாத நியூக்ளியஸ் தான் இருக்குது அப்படின்னோம். அதில் ஆர்கனல்ஸே நம்மளுக்கு இருக்காது. அதனால் இதில் ஆப்சண்ட்டு ப்ரோகேரியாட்டில். மீசோகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும். அதுவே யூகேரியாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூமரஸ், நிறைய ஆர்கனல்ஸ் நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும் செல்லுக்குள்ளார அப்படின்னு சொல்கிறாங்க. செல் மூமெண்ட்டு எப்படி நம்மளுக்கு மூமெண்ட் ஆகுது எல்லா செல்லுமே. ப்ரோகேரியாட்ஸில் பொறுத்த வரைக்கும் இதனுடைய மூமெண்ட்டு ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய கசையிலைகள் மூலமாக இடப்பெயர்ச்சி அடையும். இதில் பொறுத்த வரைக்கும் கிளிடிங் அண்டு ஃப்ளாஜெல்லா, கிளிடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் மூலமாகவோ அல்லது ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூலமாகவோ இடப்பெயர்ச்சி அடையும். ஆனால் யூகேரியாட்டில் ஃப்ளாஜெல்லா அல்லது சிலியான்ற சின்ன அமைப்பாக இருக்கும், ஃப்ளாஜெல்லான்றது நீட்டமாக இருக்கும். அதனால் ஃப்ளாஜெல்லா அண்டு சிலியா மூலமாக செல் மூவ்மெண்ட் ஆனது இதில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். யூஸ்வலி பார்த்திங்கன்னா இது செல்லுலார் ஆர்கனைசேஷன் சிங்கிள் செல்லால் தான் இருக்கும். ப்ரோகேரியாட்ஸில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் தான், அதுதான் சிங்கிள் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆனால் இந்த மீசோகேரியட்டில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல்லாக இருக்கலாம் அல்லது காலனியலாக இருக்கலாம், அதாவது கூட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகேரியட்டில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் செல்லும் இருக்கும், காலனியல் ஃபார்ம்லேயும் இருக்கும், மல்டி செல்லுலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 விதமான அமைப்புலேயும் நம்மளுக்கு இதில் ஆர்கனைசேஷன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். செல் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்மளுக்கு எப்படி செல் டிவிஷன் நடக்குது, இதில் பைனரி ஃபிஷன், அதாவது பைனரி ஃபிஷன் அப்படின்றது இருசம பிளவு முறை. பாக்டீரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருசம பிளவு முறையின் மூலமாக தான் நம்மளுக்கு அதில் ஃபிஷன் நடக்குது. அதனால் இருசம பிளவு முறையின் மூலமாக நடக்கும். அதுவே இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செல் டிவிஷன் இதுவும் பைனரி ஃபிஷன் தான். நம்மளுக்கு இந்த இதில் மட்டும் பார்த்திங்கன்னா மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் மூலமாக நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ், நம்மளுக்கு ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஆர்கியா பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது, மீசோகேரியாட்டிக் டைனோஃப்ளாஜெல்லட் புரோட்டோசோவா எல்லாமே. யூகேரியாட்டிக் பொறுத்த வரைக்கும் ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் செல் தான் நம்மளுக்கு மேடப் ஆகிருக்கும். அதனால் கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியமானது, இதையும் நல்லா படிச்சுக்குங்க. அடுத்த டாப்பிக்காக நம்ம பிளான்ட் அண்டு அனிமல் செல்லை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.